கோ. நல்லா மூச்சு இருப்பா. 180. 92. நெக்ஸ்ட் 182. வா வா. நார்மல் 86. 179. நல்லா தம் கட்டு. 91 சார். நெக்ஸ்ட் வா சீக்கிரம் வா. 179. 85. நல்லா மூச்சு ஃபுல்லாக 90. அடுத்தது ஆள் வா. 180. 87. நல்லா மூச்சு கட்டு. தம் கட்டு. 92. நெக்ஸ்ட் 85. 90. போ அடுத்தது வா. 183. 86. நல்லா மூச்சு. கருணாகரன் தன்னோட காதலுக்காக சில வருஷங்களாகவே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பிஏ ஹிஸ்ட்ரி, கோல்டு மெடலிஸ்ட். ஆமாம், பெரிய மெடலு. அவன் கம்ப்யூட்டர் ராக்கெட்னு போயிட்டு இருக்க இந்த காலத்தில் இவன் போய் ஹிஸ்ட்ரி படித்தானான். இவன் படித்த பிஏ இப்போ பல காலேஜில் இல்லவே இல்லை. இப்படியே வீட்டில் உட்காந்து செல்லாத காசையும் ஓட்டக்கால்னாவையும் தொலைச்சிட்டு இருக்க வேண்டியது தான். உதவாத படிப்பை படிச்சுட்டு வேலை தேடினா எப்படி கிடைக்கும்? சும்மா எதுக்கு அவனையே நோண்டிட்டு இருக்கேங்க? ஆமாம், உன் பிள்ளைய நோண்டுறாங்க. இப்போ பாரு பாப்பா வரட்டும். என்னப்பா? நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? ஏன்பா வெட்டி பேச்சு பேசுறீங்க? கேட்டியா? இந்த காலத்து யூத்துங்க வெட்டி பேச்சுங்கிறத தான் உன் மாவன் 3 வருஷமா உட்காந்து படிச்சு மெடல் வாங்கியிருக்கான். இதில் பெருமை வேற. இந்தா போ. பவித்ரா, இங்க வா. எதுக்கு? இங்க வா. என்ன? உங்க அப்பா பேர் என்ன? பல்ல காட்டாத. உங்க அப்பா பேர் என்ன? நடராஜன். அவங்க அப்பா பேரு? வீரபத்ரன். அவங்க அப்பா பேரு? தர்மராஜ். அவங்க அப்பா பேரு? உன் பேரு ஐயா? நடராஜு. அவங்க அப்பா பேரு? தெரியல ஐயா. ஐயனார். அடுத்தவர் பேரு நல்லு. அதுக்கு முந்தின தலைமுறை ரங்கா. அந்த ரங்காவோட அப்பா பேரு கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பேர் இல்லாத மனுஷன் பர்மாவிலிருந்து வந்திருக்காரு. இது நம்ம குடும்பத்தோட வரலாறு. இப்படித்தான் சொந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மாடர்ன் யூத்ஸ், தாத்தம் பேரை கேட்டாலே தடுமாறுறீங்க. படிப்பில் பெருசு சிறுசுன்னு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் படித்தவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒன்று தான். நான் இல்லைன்னு சொல்லலையே. விடு. போன தடவை போஸ்டர்ல என் போட்டோ வரல. நான் பார்த்துக்கிறேன். அப்படியே போய் போஸ்ட் பண்ணுங்க, பாஸ்போர்ட் கிடைச்சிடும். நாமெல்லாம் வர்றதுனால தான் இந்த கோயிலுக்கு பெருமை. பார்த்துக்க. கல்வெட்டு பார்க்குறியா? முதல்ல பொங்கலை வாங்க. நிறைய நெய் ஊத்திருக்காங்க. நம்ம வீட்ல செஞ்சா கூட இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. காதல பாய், வணக்கம். நான் ராஜை சிங்கம், பொதுநல சின்னமணி பேசுறேன் சார். வணக்கம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். பொறாம சார். புது வாழ்க்கைனாலே பொறாம தானே சார். என் வளர்ச்சி பிடிக்காம யாரோ சிறுவர்கள் செய்கிற வேலை சார் இது. அது வந்து நான் நேரில் சந்திக்கிறேன் சார். பாண்டி எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணுன்றது இவனுடைய கனவு, கட்டாயம். ஆனால் இவன் ஒன்று நினைப்பான், வேற ஒன்று நடக்கும். சரி.
என்னடா கரெக்டாண்டி முழுங்குற? அப்ப இந்த துணி அப்ளிகேஷன் அனுப்பலையா? ஏண்டா இப்படி இருக்க? உனக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி உருப்படியாக்கி விட்டுறாங்கன்னு பார்த்தா இந்த ஜென்மத்தில் என் முன்னாடி நிக்காதா? எதுடா தொலைஞ்சு போடா? நிக்காத போடா. ஏன்டா என் உயிரை மட்டும் எடுக்கிற? அவன் வேறு அன்னைக்கு நீங்க போயிருந்தா நான் நிம்மதியா இருந்து போட்டா. என்ன கொண்டதுக்கு நீ பதிலாடா? ஏண்டா போடா 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 வெளியே. இந்த வீட்டு பக்கமே வரலாடா போடா. ஏன்டா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க? என்னையா ஆச்சு? இந்த தடவையாவது பத்திரமா பார்த்து அனுப்பு போயா. சித்திக்காக நடிக்கிற எல்லாம் கொஞ்சம் காலந்தாயா? ஐயா பாண்டி, ஹாய் பாஸ். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சந்திரன் தனியாக கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வைக்கணுன்றது இவனுடைய கனவு. அதுக்காக பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதோட சேர்ந்து காதல் முயற்சியும். ஆமா நேத்து கூட சொன்னேன்ல. என்னடி இவன் இன்னைக்கு வந்திருக்கான்? அப்படியே நைஸா வந்துரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. இவனும் இவனோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே இவங்க அப்பா தான். எப்படி நம்ம ஐடியா? ஓப்பா பழைய ஐடியா. என்ன ரியாக்ஷன்? அப்புறம் குட் பாசிட்டிவ் ரியாக்ஷன். உனக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜியே தெரியலடா. பீயிங் எ பர்சனல் அட்வைசர். ஈவினிங் நீ போக வேண்டாம், நான் போகிறேன். போய் என்னடி இது? காலையில மவன் நின்னா இப்ப அப்பா நிக்கிறான். சரியான விவஸ்தை கட்ட குடும்பமா இருக்கு. நான் வரேன் நாளை போடி. பயப்படாத, இது லெட்டர் இல்லம்மா, என்னோட பயோடேட்டா. 1 மினிட், நீ சம்மதிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. இது எங்க பேங்க் பாஸ்புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வீட்டு பத்திரம் எல்லாமே சந்திரன் பேர்ல தாமா இருக்கு. மாமியார் கொடுமை இல்லை, நம்பி எங்க வீட்டுக்கு வரலாம். தனியா கம்ப்யூட்டர் சென்டர் ஓபன் பண்ணிடுவான். நான் உங்களோட இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா தனி குடித்தனம் போயிடலாம். எப்படி பதில்? நான் அவன்கிட்டே சொல்லிக்கிறேன். எங்கிட்ட சொல்லுமா, நான் சொல்றேன். ஐயோ அதான் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிச்சுல, அப்புறம் என்ன? நான் கேட்டு சொல்ற மாதிரி இருக்காதுடா. பக்கம் போங்க. இப்போ பெல் அடி, ரிசல்ட் தெரியும். இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கருணா வீட்டு மாடியில் தான் தூங்குவாங்க.
ஏய் எதுக்கு கலங்காத்தால எத்துற குடிச்சியா ஆ? குடிச்சியா நான் கொஞ்சோண்டு தான் உன் அண்ணன் தான் ஃபுல்லாக குடிச்சு மட்டையாயிட்டான் சொல்ல கேட்கவே மாட்டான் பேட் பாய் அப்போ நீ குடிச்சிருக்க. து. ம் இனிமே என்கிட்ட பேசாத. இங்க பாரு நீ பேசலனா நானும் ஃபுல்லாக குடிப்பேன். உன்ன பாண்டே டேய் என்னடா நடக்குது இங்க? நம்மளை நண்பன் வீட்டு மாடியில் படுக்க வச்சிருக்கோம். நீ அவன் தங்கச்சிக்கு ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்க. இது நட்புக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி? எல்லாம் தெரியும் படுங்கடா நுண்ணையலா. என்னது? டேய் இப்போ நீ படுக்கிறியா இல்லையா? இப்போ நீ வாங்க போற வர்றா. நடத்துங்கடா. நான் தான் விட்டா